ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் குடும்பத்திற்காக விசேஷ விதமாய் சொல்லப்படுகிற தேவ வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கவனிங்க, இன்றைக்கு அநேகம் பிள்ளைகள் கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாய் வளர்க்கிறோமா? கவனிங்க பிள்ளைகளே, நீங்க கவனிங்க, உங்கள் பெற்றோருக்கு நிச்சயமாகவே கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? என்ன அம்மா சொல்லுகிற ஒரு சின்ன காரியத்தை, அப்பா சொல்லுகிற காரியத்தை அதை கேட்காம இருந்தா என்ன? அந்த சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படியலனா என்ன? கவனிங்க, ஒரு முக்கியமான காரியம், இந்த உலகத்திலே பாவம் என்று ஒன்று தோன்றினதே அது எதனாலன்னா கீழ்ப்படியாமைனாலதான். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் பார்க்க வேண்டாம், தொட வேண்டாம், சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை அவர்கள் புசித்ததினாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலதான் இந்த உலகத்திலே பாவமும் சாபமும் வந்தது. அப்ப கீழ்ப்படியாமை, நான் என் பெற்றோருக்கு ஏதோ அம்மா சொல்ற சின்ன வேலைக்கு நான் கீழ்ப்படியல, அப்பா சொல்ற சின்ன காரியத்துக்கு நான் கீழ்ப்படியல, அதனால என்ன இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாகவே இல்லை. எச்சரிக்கை அருமையான பிள்ளைகளே, உங்களிடத்துல கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். உங்க தகப்பனுக்கு, உங்கள் தாய்க்கு உண்மையாகவே கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கர்த்தருக்குள், தேவனை அறிந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை உண்மையாகவே கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும். அப்ப அந்த பிள்ளைகளும், பிள்ளைகளாகிய நீங்களும் உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். காரணம், இந்த பூமியிலே உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும்படியாய், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்கள் பெற்றாருக்கு, அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம், கர்த்தரை அறிவார். யாராயிருந்தாலும் உங்கள் தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளே நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். இத்தனை நாள் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இன்னையிலிருந்து, இந்த காலை வேளையிலிருந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இன்று முதல் எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிய போகிறோம். ஆமேன் சொல்லுவோமே. பெரியவர்களா இருந்தாலும், டீன்ஸ் பிள்ளைகளா இருந்தாலும், யூத் பிள்ளைகளா இருந்தாலும் வீட்டில் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு இந்த காணொளியை நீங்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உண்மையாகவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கீழ்ப்படியறது இல்லை, என்னுடைய உற்றார் உறவினர்கள் அவங்களாம் என் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியறது இல்லை, அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களானால் கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவருக்கு சித்தமானபடி அவர் நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு நிச்சயமாகவே கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். ஆமேன். அது யாரா இருந்தாலும் சரி, நல்லா வளர்ந்து காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் உங்கள் பெற்றோருக்கு உண்மையாகவே கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இது கர்த்தர் விரும்புகிறார். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது ஒரு ஆசீர்வாதம். கீழ்ப்படியாமை எப்படி சாபம் பாவத்தை கொண்டு வந்ததோ, கீழ்ப்படுகிறது உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தலைமுறைகளை, உங்கள் அடுத்து வருகிற தலைமுறைகளுக்கே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவார். ஆமேன். உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளை உங்களோடு பேசி இருக்கிறார். அருமையான பிள்ளைகள், இன்று முதல் ஒருவேளை உங்கள் பெற்றோர்களை, தாய் தகப்பன்மாரை மனவேதனைப்படுத்தி இருந்தா, இன்று முதல் அவங்களிடத்துல போங்க. அப்பா அம்மா, இன்று முதல் நாங்க உங்களுக்கு கீழ்ப்படிவோம். இந்த வார்த்தையை கேட்டு இன்று முதல் நாங்க உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லுங்க. உங்கள் மனதார உங்களை வாழ்த்துவார். ஆமென். இது கர்த்தரும் விரும்புகிறார், பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். முதலாவதும் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா, கர்த்தரை விரும்புகிறார். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? இன்றைக்கு குடும்ப ஆசீர்வாதத்திற்கான ஒரு நாள். உண்மையாகவே கர்த்தர் உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் என்று ஆசீர்வதிப்பாராக. குடும்பமாக இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இந்த வார்த்தையை
இந்த தேவ செய்தியை கேட்டு எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு மனம் திரும்புகிறார்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. என்று முதல் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடை செய்கிற எல்லா விதமான போராட்டங்களையும், எல்லா விதமான படிப்பு காரியங்களையும், எல்லா விதமான ஞான குறைவுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போங்க. இன்று முதல் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே ஒரு புதிய சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், தேவன் தருகிற ஆசீர்வாதம் இன்று முதல் நிலைத்திருப்பதாக. கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை இன்றைக்கு நீ அவர்களோடு பேசியிருக்கிறீங்க. இன்று முதல் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தகப்பனே, உங்களுடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் பிள்ளைகளை தொடுங்க, கழுவுங்க, சுத்திகரிங்க. இன்று முதல் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பலப்படுத்துங்க, ஆசீர்வதி, தொடர்ந்து வரை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பங்களோடு, உங்கள் பிள்ளைகளோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். தேவ பிள்ளைகளாய் உங்கள் தாய் தகவன்மாரை கனம் பண்ணுங்கள், அவர் கீழ்ப்படிதல் அடங்கள். கர்த்தருக்குள் பலப்படுங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். God bless your family. Amen.